Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 58 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம இச்சுகோ அப்படியே சொல்லிட்டி டான்ஸ் எல்லாம் ஆடி பங்கை டெக்னிக்கை வெளியில கொண்டு வந்தால அந்த டைம் அவன் பாடியில இருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பிரஷர் வெளியில ரிலீஸ் ஆகும். அதுவே வேற லெவல்ல இருக்கும். சும்மா கிடையாது. அத ரங்கிக்கு டோஷிரோ அப்புறம் நம்ம ஆளுங்கன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளியே உருவாகி டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தா கூட தெளிவா தெரியும். இப்படி டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குற இவங்களுக்கே அம்புட்டு ஷாக்கா இருக்குதுன்னா அத பக்கத்துல இருந்து பார்த்த பியாக்குயா குச்சிக்கு எப்படி இருந்திருக்கும். உறைஞ்சு போய் நின்னுட்டு இருப்பான். சரி, அப்படி நம்ம பையன் என்ன ஃபார்முக்கு தான் மாறி இருக்கான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி செம்மறியாடு வெட்டுற கத்தி மாதிரி ஒன்னு வச்சிருந்தானே அந்த கத்தி சுருங்கி ஒரு சின்ன கருப்பு கத்தியா நீளமா இருக்கும். இவனுமே பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸுக்கு மாறி இருப்பான். அவனை பாத்தீங்கன்னா இப்ப ஜங்கட்சு கெட்டப்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த ஃபார்முக்கு பேரு தான் டென்சா ஜங்கட்சு. அந்த அளவுக்கு பில்டப்பா இல்ல, ஆனா நம்ம பண்ணிக்குவோம். இதே கேள்வியை தான் பியாக்குயாவும் கேட்பான். ஏண்டா இப்படி கெட்டப்ப மாத்திட்டு அதான் தண்டி ஸ்வாட்ல இருந்து ஒரு தம்மா கூண்டு ஸ்வாடுக்கு மாத்திர காடா இவ்வளவு பில்டப் பண்ண? இதுக்கு பேரு பங்கையாடா லூசு பயல, இது நார்மல் கத்திடா, என்ன எங்களை வச்சு விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்ட்டு பியாக்குயா இவன் பங்கை டெக்னிக் தான் எடுத்திருக்கான்னு சுத்தமா நம்பவே இல்லை. நீ எங்க உலகத்துக்கு வந்து எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்ட. நாங்க மதிக்கிற ஒரு டெக்னிக்கை இந்த அளவுக்கு கேவலப்படுத்திருக்க. அதுக்காக நான் உன்னை என்ன பண்றேன்ட்டு பாருன்னு அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அதான் ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்குதே அவனோட ஸ்வாடு, அதை அட்டாக் பண்ண அனுப்புவான். அடுத்த செகண்ட் நம்ம இச்சுகோ கத்தியா அவன் தொண்டையில வச்சிருப்பான். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்படா இவ்வளவு வேகமா வந்தான்னு முழிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இச்சுகோ இருந்துட்டு, ஏண்டா ரூக்கியாவை கொல்றீங்க, அதுல உங்களுக்கு கௌரவம், இதுலயும் கௌரவமாடா, எப்படி எல்லாம் இருக்கிறீங்கன்னு தான் உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க இவ்வளவு பவர்ஸை நான் கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு அப்படியே பேக் அடிச்சிருவான். அவன் நினைச்சிருந்தானா பியாக்குயாவோட தலையை தானியா கால்த்தி வச்சிருக்கலாம், ஆனா பண்ணிருக்க மாட்டான். அப்படியே கட் பண்ணி நம்ம மோமோவை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா வேகமா ரூஃப் டாப்ல ஓடிட்டு இருப்பான். ரோடுன்னு ஒன்னு எதுக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னே தெரியல. அத்தனை பேரும் ரூஃப் டாப்ல தான் ஓடுறாங்க. ஆமா, இவ தான் மயக்கத்துல இருந்தாலே, இவ எப்படி எந்திரிச்சான்னு கேட்டீங்கன்னா எஸ், மயக்கத்துல தான் இருந்தா. மயக்கம் தெளிஞ்சிருச்சு. எந்திரிச்ச உடனே ஐசன் இவளுக்காண்டி எழுதி வச்சிருந்தானே ஒரு லெட்டர், அது அங்க ட்ரேல தான் இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த ஐசன் லெட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு அழுன்னு அழுவா. நான் என்னதான் செய்ய அப்படின்னு. நீ ஒண்ணு செய்யாம சும்மா இருந்தாலே போதுமா, நாடு உருப்புட்டுரும். சரி, அதுக்கப்புறம் நான் எப்படியாச்சும் இதை கண்டுபிடிச்சாகணும்னு அதுக்கப்புறம் தான் வேகமா கிளம்பி இருப்பான். அதுக்கப்புறம் டோஷிரோவும் ரங்கிக்கும் வேகமா ஓடி வந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஃப்ரண்ட் கேட்டுக்கு வந்துட்டாங்க. அதுதான் 46th சென்ட்ரல் காம்பவுண்ட். அவங்களுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா எல்லா கேட்லயுமே ஒரு கார்டு இருப்பாங்க, ஆனா அங்க யாருமே இல்ல. சரின்ட்டு டோரை ஓபன் பண்ணா அது கேஷுவலா ஓபன் ஆயிரும். அப்படியே உள்ள போய் பார்த்தா இன்னொரு டோர் இருக்கும், அங்கேயுமே யாரும் இல்ல. ஏதோ சரியில்லையேன்னு சொல்லிட்டு சரின்னு அந்த டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணா உள்ளுக்குள்ள க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த கேட்டோட கார்டு பாத்தீங்கன்னா ஹிட்சுகையா. எங்கடா இருக்க? நாங்க கேப்டன்ஸ் வந்திருக்கோம், எனக்கு உள்ள போறதுக்கு உன்னோட பெர்மிஷன் வேணும், ஓபன் பண்ணுன்னு சொன்னா சடனா எமர்ஜென்சி டிஃபென்ஸ் லாக் ஆக்டிவேட் ஆகி கம்ப்ளீட்டா டோர் க்ளோஸ் ஆயிரும். என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல இவங்களுக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு அன்னிவனா நடந்துட்டு இருக்கு. அதே நேரம் இங்க நம்மளுங்க ஒரு வழியா அந்த ஹில்லு கிட்ட வந்துட்டாங்க. இப்ப மேல போகணும்னா படிக்கட்டு ஏறி தான் போகணும். படிக்கட்டு 1 2ன்னா பரவாயில்ல, பண்ணாட பயலுக வளைச்சி கட்டி வச்சிருக்கானுங்க. சரி, என்ன பண்றது, போய் தொலைவோன்னு சொல்லும் போது அரமைக்கு கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிருவான். அட இருங்கய்யா, இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பிரிச்சுவல் பிரஷர்லாம் பார்த்து உங்களுக்கு பயம் வரலையா அப்படின்ட்டு தடுப்பான். ஏன்னா மேல பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குது. இடையில கொண்டு போய் நம்ம மண்டையை கொடுத்து சாணி சட்னி ஆயிரும். என் மண்டையே ஆல்ரெடி பழைய பாத்திரம் மாதிரி நெளிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இதுல இன்னும் டேமேஜ் பண்ண நான் விரும்பல, நீங்களும் போகாதீங்கம்மா. ஒரு ஹிமே எழுச்சிக்கிட்டே எங்களுக்காக கவலைப்பட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஆனா நாங்க போய் தொலைவோம் போவோம். ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மேல இருக்காங்க, வேற வழி இல்ல, நாங்க போய் தான் ஆகணும். இவ்வளவு தூரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுவே போதும். நீங்க வேணா ஆத்துக்கு கிளம்புங்க, நாங்க போய் பாத்துக்கிறோம். என்ன வரட்டுமா முறுக்கு மீச, நீங்க நல்லா வீட்டுக்கு போய் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சுன்னா சேமமா சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. அது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். நம்ம ஸ்குவாட் 11ல 10 வருஷமா எல்லாத்துக்கும் பல்பு கொடுத்துட்டு இருக்கோம், எனக்கு பயமா? என் மூஞ்சி நெளிஞ்சே போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, இருக்கடா நானும் வரேன்ட்டு கூட போயிருவான். அதே நேரம் இங்க பியாக்குயா பாத்தீங்கன்னா ஒரே குழப்பத்துல இருக்கான். ஏன்னா அவனை பார்த்து அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆச்சுன்னே தெரியல, டக்குன்னு கழுத்துக்கிட்ட கத்தி வச்சு நின்னுட்டு இருக்கான். இவனால டக்குன்னு ரியாக்ட் கூட பண்ண முடியல. இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்ட்டு இச்சிகோ கிட்ட, எதுக்காக என் கழுத்துல வச்ச கத்தியை நீ திருப்பி எடுத்துட்ட? உனக்கு அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா? இந்த அளவுக்கு ஒரு குருட்டு கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது உன்னை தோக்கடிச்சிரும். ஒன்னு மட்டும் நான் உறுதியா சொல்றேன், நீ பண்ணது பங்கையே இல்ல. ஏன்னா பங்கைனா பிரம்மாண்டமா ஸ்வாடு மாறும், ஆனா நம்ம பையன் தம்கூண்டு ஸ்வாட மாத்திட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாம நீ இங்க உள்ளவன் கிடையாது, வெளியாளு. உன்னால எல்லாம்
கண்டிப்பா பங்கையை ரீச் பண்ணவே முடியாது. ஏதோ ட்ரிக்ஸ் பண்ணி என்னைய ஏமாத்திட்டு இருக்க. ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. நீ என் கழுத்துல கத்திய வச்சிருக்கும் போதே என்னைய போட்டு தள்ளி இருக்கணும். இனி இதுக்கப்புறம் ஏன்டா அவனை விட்டோம் அப்படின்னு கதற போற. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் வாழ்க்கையில ஒரு டைம் தான் நான் கிடைக்கும். அதை நீ மிஸ் பண்ணிட்ட. செகண்ட் டைம் வாய்ப்பு இல்ல ராஜான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். நம்ம பையன் அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி இல்ல, பாத்துடலாண்டான்னு சொல்லிட்டு பியாக்குயாவோட அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்துட்டு அவன் பக்கத்துல நெருங்குவான். ஆனா இந்த டைம் அவன் சொன்ன மாதிரி நெருங்க முடியல. அதுக்காக எல்லா டைமும் நெருங்க முடியாதுன்ட்டு எல்லாம் இல்ல, அப்படியே சுத்தி சுத்தி கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பியாக்குயா குச்சிகிய சுத்துவான் பாருங்க. இதை அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இவன் கண்ணால அவனை பார்க்க முடியல. என்னப்பா மிரண்டுட்டியா? என்னால உன்னை விட கொஞ்சம் ஃபாஸ்டா போக முடியும் தெரியுதாம்பா. குழந்தை என்கிட்ட உன்னோட விளையாட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அவனுமே அவனோட அட்டாக்கை ஃபாஸ்ட் பண்ணுவான். இது நம்ம பையலுக்குமே ஷாக்கா தான் இருக்கும். என்னன்னா நார்மலா அவன் கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அதோட வேகம் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஆனா பியாக்குயா அவன் கையை வச்சு கண்ட்ரோல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவான், ஃபுல்லா அவனை ரவுண்டு கட்டி ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ள லாக் பண்ற மாதிரி இச்சிகோவை லாக் பண்ணிடுவான். அவ்வளவுதான், இதுக்கப்புறம்லாம் உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னுவான். ஏன்னா எல்லா பக்கமும் அந்த பிளேடு பெட்டல்ஸ் வந்து லாக் பண்ணிருச்சு. வேகமா தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணா கூட அது கூண்டு மாதிரி இருக்குதா, ஏதாவது ஒரு சைல சிக்கி சினா பண்ண தான் ஆகணும். ஆனா நம்ம பையன் அந்த டைம் ஸ்வாட சுத்துவான் பாருங்க. அது எப்படின்னா மில்லியன் கணக்குல அந்த பிளேட்ஸுங்க வந்து அட்டாக் பண்றத நம்ம பையன் சுத்துல அந்த மில்லியன் பிளேட்ஸையுமே அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டான். இத சுத்தமா பியாக்குயால நம்பவே முடியல. ஏன்னா இது வரைக்கும் அட்டாக்கை எவனுமே இப்படி தடுத்தது இல்ல. இம்பாசிபிள் தான் சொல்லிட்டு இருப்பான். இதோட மூணாவது டைம் சொல்லிட்டான். அப்ப சடனா நம்ம இச்சிகோ பின்னாடி வந்து நின்னுகிட்டு, என்னப்பா வாழ்க்கையில ஒரே ஒரு டைம் தான் அதிர்ஷ்டம் நடக்கும்னு எனக்கு மறுபடியும் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து கத்திய வச்சு ஒரு சொருகு ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். வேற ஒண்ணும் இல்ல, இவன் பேசாம குத்தி இருந்தானா கண்டிப்பா பியாக்குயா குச்சிக்கு நடு வயிற்றுலயே ஒரு ஓட்டை போட்டு ஓசை போட்டு தண்ணி இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்துருக்கலாம். ஆனா இவன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணனால அவன் கத்திய புடிச்சிட்டான். வயிற்றுல குத்தாம எஸ்கேப் ஆயிட்டான். பட் கையில விட்டு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரியுது நம்ம பயலோட எல்லா ஃபைட்டிங் பவரையுமே அவனோட ஸ்வாடுக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கான். அதுதான் நம்ம பயலோட பங்கை டெக்னிக். சோ இத்தனோண்டு ஸ்வாட்ல இவ்வளோ பவர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இதை எப்படி சொல்லலாம்னா லாம்போகினி காரோட இன்ஜின் பவரை ஒரு ரிமோட் காருக்கு கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பயலோட வேகம் அன்இமேஜினபிள். சோ இதுதான் உன்னோட பங்கை டெக்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கத்திய வெளியலுக்கு ட்ரை பண்ணுவான், விடமாட்டான். இப்போ எனக்கு முழுசா உன் டெக்னிக்கை பத்தி தெரிஞ்சிருச்சு. நான் இங்கே இந்த இடத்துலயே உன்னைய நசிக்கிறேன்ட்டு அவனோட பவர் எடுப்பான். அந்த இடமே நடுங்கும். சோ மொத்தத்துல பியாக்குயா குச்சிக்கு இப்ப வெறி ஆயிட்டான். இனிமேட்டு தான் அவனோட ஃபுல் பவர் என்னன்னு வெளியில காட்ட போறான். அதை எந்த லெவல்ல காட்டுன்னு காட்ட போறான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.